வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பனானா கேக் ரொம்ப எளிய முறையில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு நல்ல ரைப் பனானாஸ் ஒரு 2 அல்லது 3 எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேனில் தான் கேக் பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு ரிஃபைண்ட் ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பேனில் லைட்டாக சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த வாழைப்பழ பீசஸை நம்ம அந்த பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த பேன் ஃபுல்லாக அந்த பனானாஸை நம்ம வச்சுக்கலாம் அந்த சுகர் மேலே. நெக்ஸ்ட் நம்ம கேக் மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கப்பில் ஒரு 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதே அளவு கப்பில் ஒரு 3/4 கப் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டையும் ஆயிலையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணோன்னையும் ஒரு 2 எக்கு, சப்போஸ் எக் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். விப் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இந்த மாதிரி கப்பில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா ஜஸ்ட் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா விப் பண்ணிக்கோங்க. ஒரு விப் வச்சு 2 drops ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் லிட்டில் பிட் ஆஃப் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஃப்ளோ இருக்கணும். எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் நம்ம பனானா பீசஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த ரெடி பண்ண பேட்டரை அப்படியே அது மேலே அது மூழ்கிற அளவுக்கு அழகாக ஊற்றிடுங்க. நம்ம இன்னைக்கு இந்த பேன்லேயே கேக் பேக் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா பனானாஸும் மூழ்கிற மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் மேலே அந்த பேனை வச்சு சிம்மில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணுறோம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து குச்சி வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஒரு சாசருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போது எல்லா பக்கமும் ஒரு நைஃப் வச்சு லைட்டாக அதை கொஞ்சம் தூக்கி விட்டுக்கோங்க. நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துருக்கு பாருங்கள், சாஃப்டாக. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குங்க. ஹோம்மேட் banana cake ready.